இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டிலே ஓம்பலதா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டிலே ஓம்பலதா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆண்டவத்தை இரவு ஆராதனை ஆசீர்வதித்து தருவாராக. அவருடைய சம்பவம் அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆண்டவர் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்க அவருடைய தெய்வீக சமூகம் பிரசன்னத்தினால் தேவன் நம்மை நிரப்ப நம்மை ஒரு விஷயம் தாழ்த்தி கொடுப்போமாக. ரூபா ஜெபம். ரூபா ஜெபம். நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த மாலை வேளையில் கூட ஆண்டவரே எசப்பா உங்கள் சமூகத்தில் உங்கள் பிள்ளைகளாகி எங்களை கூடி வர செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எசப்பா தொடக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவரே எசப்பா தெய்வீக பிரசனம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் மூடிய தகப்பனே நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவர் தாமே. இப்போ ஒவ்வொரு பொறுப்பும் ஆராதனை வேலையில் ஆண்டவரே, சங்கீத வேலையில், காணிக்க வேலையில், வசனத்தின் வேலையில் ஆண்டவரே தகப்பனாமே ஆண்டவரே எசப்பா தாசனை மறைத்த தேவ ஆவியானவர் தாமே நீ வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. வர வேண்டிய ஜனங்கள் ஆண்டவரே தாமதமின்றி தகப்ப நீங்கள் அழைத்து கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நீ நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அப்படி சொல்றவங்க நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவரோட கிருபை நம்மளை விட்டு ஒரு நாளும், சத்தமா சொல்லுங்களேன், ஒரு நாளும் விலகிறது இல்லை. ஆமென். நல்ல கையை தட்டி தெரிந்த பாடல் தான். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் ஒரு நாள் என்னை விட்டு விலகாதுன்னு பாடும்போது நல்லா விசுவாசமா கையை தட்டி பாடணும். எத்தனை பேர் கை தட்டி பாடுவேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. நல்லா கையை தட்டி பாடலாமா? மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் நல்ல கையை தட்டி, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் விலகி போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. விசுவாசமா சொல்லுங்களேன், அவர் கிருபையும் இரக்கமும் என் வாழ்க்கையில ஒரு நாளும் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை வாழ்வில் என்றும் போதுமான, எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும்
அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் எந்த வாழ்விலே. யெகோவா ரப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூபா எந்த நெய்ப்பரானவர். யெகோவா ரப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூபா எந்த நெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் போதுமானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரோட கிருபை அவரோட இரக்கம் எந்த நாளும் மாறாதனால தான் அவன் பக்தன் இப்படியாக சொல்கிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் நான் அப்படின்னு. ஆமென் ஆமென். நம்பிக்கை நம்ம நிறைய பேர் மேலே அந்த பூமியில் வைக்கலாம். நம்மளோட கணவன் மனைவி பிள்ளைங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு உதவி செய்வார் எதிர்பார்க்கிற ஆட்கள், இவங்க எல்லார் மேலே நம்பிக்கை வைக்கலாம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவர் மட்டும்தான் நம்மளோட இருக்க முடியும். ஆமென் ஹல்லேலூயா. ஆனால் இது ஒரு புது பாடல் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி நான் கேட்டேன், இந்த பாட்டு இங்கே பாடினதில்லை. நாங்கள் பாடுங்க, நான் ஒரு தடவை பாடுறேன், என்னோட சேர்ந்து அடுத்த வரியை அடுத்த சரணத்தை பாடும்போது நல்லா கையை தட்டி பாடுங்க. ஆனால் பாடல்களை புது பாடல்களை கற்றுக்கணும். ஹல்லேலூயா ஆமென். ஈஸியா இருக்கும், நீங்க நல்லா அழகா பாடலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். மீண்டுமாய் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை. நல்ல கையை தட்டி சேர்ந்து பாடுங்க. நான் நம்பிடு, ஒருபோதும் என்ன தள்ளாட விடுவதில்லை. திரும்பி கர்த்தர் மேல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான்,
எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் தான் நான் திருப்பி திருப்பி பாடுறேன். சேர்ந்து பாடுங்க. நல்ல விசுவாசம் அந்த வரிகளை உணர்ந்து பாடணும். தள்ளாட விட மாட்டார் கர்த்தர் மேல் வைத்து விட்டேன், நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையா இருக்கும், மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும், என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். ஆமென். உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும், மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும், மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தர் மேல் நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். நீர் கால்கள் ஓரமாய் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன், இலையுதிரா மரத்தை போல் இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வேன். உம் வேதத்தில் பிரியம் கொண்டு அதை இரவும் பகலும் தியானிப்பதால் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கும் மனுஷன். நீர் கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன், இலையுதிரா மரம் போல் இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வீர். நீர் கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன், இலையுதிரா மரம் போல் இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வீர். வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதா, வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்குது, புரியுது? ஆமென். எல்லாம் எழுந்து நின்று இந்த பாடலை மீண்டுமாய் பாட போகிறோம். ஆமென். நீர் கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, நீதிமான் எப்படி இருப்பானா, இலையுதிராத மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்போ நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்காம போகுதுன்னா அப்போ நீங்கள் நீர்க்கால்கள் ஓரமாக நடப்படலைன்னு அர்த்தம். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்படுகிற அனுபவம் கிறிஸ்துவோடு அவருடைய ஆவியோடு இணைந்திருக்கிறதான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. அப்போது நான் செய்கிற காரியங்கள் இது வரைக்கும் வாய்க்கலை அப்படின்னா அப்போ நான் இன்னும் எங்கே நாட்டப்படலை? நீர்க்கால்கள் ஓரத்தில் நாட்டப்பட்டு கர்த்தருடைய ஆவியை முழுமையாய் பெற்றவனாக இராமல் நான் என்ன பண்ணுறேன்? ஏதோ என் வாழ்க்கையை நான் ஓட்டி கொண்டிருக்கிறேன். நான் செய்கிற காரியங்கள்லாம் என்ன பண்ணுது? வாய்க்காமல் போய் கொண்டிருக்கிறது. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் அதான் அந்த வரிகள் அழகாக சொல்லும் பாருங்களேன். உஷ்ணம் வருவதை பாராமல் மரம் என்ன பண்ணுமா? மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் அது இலை எப்படி தான் இருக்குமா? பச்சையாக தான் இருக்குமா? இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, என் வாழ்க்கையில் பஞ்சம், பசி, பட்டினி, தோல்வி, போராட்டம், ஃபெயிலியர்ஸ், நெகட்டிவ் ப்ராப்ளம்ஸ், ஆல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், வாட் எவர் இட் மே பி, still I will live for the kingdom of Holy Ghost. Amen.
பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ராஜ்யத்திற்காய் நான் என்ன பண்ணுவேன், நிற்பேன். என் இலை எப்பவும் பச்சையாக தான் இருக்கும். ஆமென். தானியேல சிங்கக்கேவியில தானியேல வந்து ராஜாவினுடைய ஆகாரத்தை கொடுத்து அவன் என்ன பண்ண பார்த்தாங்க, ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணி, நீ எங்களில் ஒருத்தண்டாவா, நீ ராஜாவோட ஆகாரத்தை சாப்பிடு, நீயும் மற்றவங்கள மாதிரி புஷ்டியா இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் செய்த அற்புதம் என்னன்னா, ராஜாவினுடைய ஆகாரத்தை சாப்பிட்டவங்களை காட்டிலும் தானியேலோடு இருந்தவங்களும் அதுல வாயை வைக்காததுனால கர்த்தர் அவங்களுடைய வாயின் வார்த்தைகளை வாய்க்க பண்ணினார். அல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ தானியேல் அந்த நீர்க்கால்களின் ஓரமா நடப்பட்ட ஒரு மனுஷனா இருந்து காமிச்சார். ஆமென். இன்னைக்கு அந்த அனுபவம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வேணும். சபையில விசுவாசிகளா இருக்கிற நமக்குள்ள அந்த அனுபவம் இல்லை அப்படின்னா வெளியில இருக்கிறதான ஜனங்கள் நம்மளை பார்க்கும்போது ரொம்ப அற்பமாக தான் பார்ப்பாங்க. அப்போ நம்ம வாழ்க்கை நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்ட அனுபவத்தில் இருக்காது, வனாந்திரத்தில் நடப்பட்ட அனுபவமாக தான் இருக்கும். ஆனால் வனாந்திரத்துக்குள்ளேயும் என் இலை பச்சையாக இருக்குன்னா அங்கே தான் ஆவியானவர் உங்களோட இருக்கிறார். உங்கள் ஸ்பிரிட் எப்பவும் எரிஞ்சு கொண்டே இருக்கணும். எனக்குள்ளே இருக்கிறதான தேவனுடைய அபிஷேகமும் எனக்குள்ளே இருக்கிறதான தேவனுடைய அந்த அந்த வல்லமையும் எப்பவும் எப்படி தான் இருக்கணும், அனாய்டடோட நல்ல ஃபயரோட இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஒரு அறிக்கை செய்றீங்க, நான் சோர்ந்து என் சூழ்நிலை நெகட்டிவாக இருந்தாலும் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன்னு பாருங்க. அதுக்கும் நம்ம வந்து நான் கூட பாதி கை தான் உயருது, மீதி கை உயர மாட்டேங்குது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா கையை தட்டி, இப்போ இந்த பாட்டோட அர்த்தம் உங்களுக்கு நல்லா புரியும். நல்லா கையை தட்டி என் கூட சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடணும். ஆமென். பாடல் வரியை பாடும்போது என்ன பண்ணுங்க, அதை அதை சுதந்திரத்துக் கொள்ளுங்க. என் இலை இனிமேல் பச்சையாக தான் இருக்கும் ஆண்டவரே, என் இலை காய்ஞ்சு போகாது, என் முகம் வாடி போகாது, என் முகம் சோர்ந்து போகாது. நீங்கள் உபவாசம் 1 மாதம் இல்லை 2 மாதம் இல்லை, எத்தனை மாதம் நீங்கள் உபவாசம் எடுத்தாலும் உங்கள் முகத்தில் தேவ பிரசன்னம் தான் தெரியணும் மொழிய, சோர்ந்து போய் தொங்கி போய் ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா கையை தட்டி மீண்டும் உற்சாகத்தோடு பாடணும். உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும். மலை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும். மலை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. தண்ணீருக்குள் என் நம்பிக்கை இயேசுவின் மேல். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். நல்ல வைராக்கியமா சொல்லுங்க. உங்க வாயிலிருந்து வருகிறதான அந்த வார்த்தையை தான் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். நீர்கால்கள்ல ஓரமா நடப்பட்டிருக்கிறேன். நான் என் காலத்துல என் கனியை கொடுப்பேன். நான் முதிர் வயதிலும் கர்த்தருக்கு நிற்பேன். அந்த கமிட்மெண்டோட நம்ம பாடணும். நீர்கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன். இளையுதிராமரம் போலிருப்பேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வேன். நீர்கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன். மரம் போலிருப்பேன். செய்வதெல்லாம் வாய்க்க செய்வேன். பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதால், உம் வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதால், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான்.
கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தரையே வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். மீண்டுமாய் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று முழு சபையுமாய் கர்த்தரை ஆரவாரம் செய்து அவரை உயர்த்தி, ஓ நீரே தெய்வம், நீரே உயர்ந்தவர் சொல்லும் போது, ஓ நம்மளை அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்ப போதுமானவர். கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். மீண்டுமாய் கர்த்தரே, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். நல்லா ரெண்டு கையவும் தட்டி ஆமென் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஆமென். உங்களுடைய துதி வெளியில எழும்பணும். உங்க துதி ஆமென் ஆவியானவரை மகிமைப்படுத்தி, கர்த்தரை மகிமைப்படுத்தி, ஆவியானோட பிரசன்னம் இங்க இறங்கத்தக்கதாய். ஆமென். ஹalleluya, ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்புங்கப்பா. ஆவியானவரை எங்களை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. உங்களை உயர்த்துகிறோம். தேவ பிரசன்னம் இப்பொழுதே கடந்து வருவதாக. தேவ ஆவியானவர் இந்த இடத்துல இறங்கி வருவீராக. ஆண்டவரே, நாங்கள் தாழ்ச்சியான சூழ்நிலைகள்ல இருந்தாலும் எங்க இலைகளை கர்த்தர் பச்சையாய் மாற்ற முடியும். வறண்ட வனாந்திரத்துல கர்த்தர் நீரூற்ற உண்டு பண்ண போதுமானவராய் இருக்கிறீரே. எங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு அனுபவம் ஓ இந்த ஆராதனையில உண்டாவதாக. இந்த ஆராதனையில எங்களுடைய வறட்சியான நிலங்களை கர்த்தர் வயல் நிலமாய் மாற்றுங்கப்பா. வறட்சியான நிலங்கள்ல வயல் நிலமாய் மாற்றுவீராக. அவாந்திர வழிகளில கர்த்தர் நீரூற்ற உண்டு பண்ணுவீராக. ஏங்கி போய் காத்து போய் தவித்து போய் இருந்ததான ஓ என் ஆத்துமாவுக்கு கர்த்தர் இளைப்பாறுதல் இப்போ கட்டளிடுவீராக. நல்ல ஒரு இளைப்பாறுதல், நல்ல ஒரு சமாதானம் ஓ ஆவியானவர் உங்களுக்கு தர்றாருன்னா பெற்றுக்கொள்ளுங்க பாப்போம். ஓ ராபா ஷியாதல ரபாபா ஹalleluya. நம்ம நல்ல கையை உயர்த்தி, நல்ல கையை உயர்த்தி, ஆண்டவரே உங்க நாமத்தை நான் உயர்த்த வந்திருக்கிறேன். ஆண்டவரே நீர் பெருகணும். ஆண்டவரே நான் சிறுகணும். உங்க நாமம் உயரணும். ஆண்டவரே உங்க நாமம் உயர 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 உயர. ஆண்டவரே எனக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற போதுமானவராக இருக்கிறீங்க. ஆண்டவரே உங்க நாமத்தை நான் உயர்த்த 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 உயர்த்த. ஆண்டவரே என் கூட தேவ பிரசன்னம் எப்பவும் ஆண்டவரே என்னை நிழலிட்டு இருக்குன்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே நான் உங்க நாமத்தை தான் உயர்த்தணும். என் வாயிலிருந்து வருகிறதான வார்த்தைகள், ஆண்டவரே என் வாயிலிருந்து வருகிறதான புகழ்ச்சியை ஒருத்தருக்கு சொல்றேன்னா ஆண்டவரே அது நீங்களா தான் இருக்கிற. ஆண்டவரே உங்களை உயர்த்த எனக்கு கிருபைதாங்க. ஆவியானவரே உங்களை உயர்த்த எனக்கு அப்பா நல்ல வார்த்தைகளை என் வாயில போடுங்க. உங்க நாமத்தை உயர்த்த எனக்கு உதவி செய்யுங்க. நல்லா துதிங்க பாப்போம். கொஞ்ச நேரம் நல்லா துதிக்கணும். ஆமென். ஆவியானவர் விடுதலையை தருவதற்கு முன்பதாக, ஆவியானவர் விடுதலையை கொண்டு வருவதற்கு முன்பதாக, சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு முன்பதாக துதி எழும்பணும். துதி முன்னாடி போகணும். அப்பதான் வெற்றி உண்டு. அப்பதான் வெற்றி உண்டு. உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறணுமா துதியை முன்னாடி அனுப்புங்க. உங்களுக்கு முன்னாடி உங்க சூழ்நிலைகளுக்கு முன்பதாக துதியை அனுப்புங்க பாப்போம். இப்போ உங்க சூழ்நிலைகளுக்கு எதிராக துதி முன்னாடி போகணும். கர்த்தர் உங்க துதியை கேட்டு உங்க சூழ்நிலையில் இப்ப அவர் மாத்துவாரு. நல்லா உயர்த்தி அவர் துதிங்க. நீங்க தான் சத்தமா ஜெபிக்கணும். நீங்க தான் சத்தமா துதிக்கணும். ஆமென். நல்லா உங்க சத்தம் வெளியில வரணும். ஹalleluya. ஆவியானவரே, ஹோலி கோஸ்ட், பரிசுத்த ஆவியானவரே, ஓ நீங்க இப்போ இந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வருவீராக. எங்க சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வல்லமையும் அதிகாரம் உங்க ஒருவருக்கு மாத்திரமே உண்டு. ஆண்டவரே எங்களுடைய கண்ணீரை கண்ட தெய்வம் நீர். இப்போ ஆண்டவரே இந்த இடத்துல உங்களுடைய மகிமையை கர்த்தர் விளங்க பண்ணும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே மகிமையின் பிரசன்னத்தினால, ஓ தேவ பிரசன்னத்தினால முழு சபையும் மூடப்படுவதாக. தேவனுடைய மகிமையின் தொடுதல் ஆண்டவரே இப்போ ஒவ்வொருத்தர் மேலையும் வந்து இறங்குவதாக. ஆண்டவரே இந்த நேரத்தில் தேவ மகிமை, the anointing of the Holy Ghost
கோஸ்ட் ஆண்டவரே அபிஷேகத்தின் ஆவியானவர் உங்க ஒவ்வொருத்தர் மேலையும் நுகங்களை முறிக்கிற வல்லமையை கர்த்தர் கொண்டு வந்து வைக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. நுகங்களை முறிக்கிற வல்லமை, ஓ நேர்வழியாய் நடத்துகிறதான அந்த அபிஷேகம். நீ உடைக்கப்பட்ட பாத்திரம்னு ஒன்னை நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற உன்னை கொண்டுதான ஒரு பெரிய கூட்டத்தை நான் ஆதாயப்படுத்துவேன் சொல்லுகிறதான அந்த சத்தங்கள்ல உன் பேர் இருக்கணும்னு நீங்க கேளுங்க. ஆண்டவரே அதுல என் பேர் வரணும். இந்த ஜாதியை நான் ஆண்டவர் உமக்கென்று ஆண்டவரே நான் ஆதாயப்படுத்தும்படி, இந்த கம்யூனிட்டியை நான் உமக்கென்று ஆதாயப்படுத்தபடி, ஆண்டவரே நான் சார்ந்திருக்கிறதான குடும்பத்தை உமக்கென்று ஆதாயப்படுத்தும்படி உங்க அபிஷேகத்தின் மகிமை இப்போ என் மேல இறங்குவதாக சொல்லுங்க பாப்போம். நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வைக்க விரும்புகிறார். நல்லா விட்டு கொடுத்து சொல்லுங்க. ஆண்டவரே இந்த நேரத்துல தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. எஸ் லார்ட். ஹalleluya, ஹalleluya. Holy Ghost, பரிசுத்த ஆவியானவரே, Holy Spirit, fill us with your anointing, O Lord. உங்க அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. எஸ், fill us Lord. நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. ஹalleluya. Jesus. இறங்கி வருவதாக நாம உயர்த்தப்படணும். ஆண்டவரே நாமத்தை உயர்த்துகிறேன். எனக்குள்ள நீங்க வாங்கன்னு சொல்றவங்க நல்ல கையை வைத்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்க நாமத்தை உயர்த்துறேன். யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ராஃபா, ஏல் எல்ரோயி. ஆண்டவரே கர்த்தர் எனக்குள்ள நீங்க வாங்க நாமம். ஆண்டவரே நீர் அதிசயமானவர், நீர் அற்புதமானவர், நீ ஆளுகை செய்கிற தெய்வம். அப்படிப்பட்ட நாமத்தை உயர்த்துங்க பாப்போம். உயர்த்த 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 உங்க சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார். எஸ், உங்க நாமம் உயரணும், நீர் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. நாமம் உயரணும், மாத்திரம் தான் உயர்ந்த மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya, 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 ஹalleluya. யாவே ஆவே, ஹalleluya. யாவே ஆவே, ஆவியால நிரப்ப போதுமானவர். ஹalleluya. யாவே யாவே, ஹalleluya. யாவே ஆலே, ஹalleluya. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், நல்ல விசுவாசம் இதை சொல்லுங்க. எக்கடலும் வழி திறக்கும். வழிவிடும். உங்க நாமத்தை நான் உயர்த்தும் பிடிச்சு போது செல்றேன். கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. நாமம் உயரணும், அது மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. நாமம் உயரணும், அப்படியே அந்த இன்று அற்புதமான மேன்மை நாமத்தை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்க கெபிக்குள்ள தானியேல் நிற்கும் போதும் அவருக்குள்ள
நமக்குள்ள எப்பவும் உதித்து கொண்டே இருந்த ஒரு நாமம். அது கர்த்தருடைய நாமம். சிங்கத்தின் வாயை கட்ட முடிந்தது. இன்றைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு எதிராக சிங்கம் போல கர்ச்சிக்கிற நபர்களுடைய வாயை கர்த்தர் கட்டுவாரு. நீங்க இதெல்லாம் கட்டப்படாம இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த நாமத்தை இப்போ நீங்க உயர்த்தும் பொழுது உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறதான எல்லா ஆயுதத்தையும் கர்த்தர் முறித்து போடுகிறார். உங்களுக்கு எதிராக எழும்புகிறதான நாவுகளை கர்த்தர் மடக்கி போடுகிறார். உங்களுக்கு எதிராக வருகிறதான பேச்சுகளை கர்த்தர் மௌனமாக்கி போடுகிறார். நல்ல அவருடைய நாமத்தை உயர்த்தி சொல்லுங்க. சிங்கத்தின் கேவியிலோ தீச்சூளை நடுவிலோ உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேவியிலோ தீச்சூளை நடுவிலோ உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. தீச்சூளை நடுவிலோ உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேவியிலோ தீச்சூளை நடுவிலோ உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே சிறைச்சாலையில கர்த்தரை துதிக்கும் போது சிறைச்சாலை கதவுகள் உடைந்தது. அந்த இடம் அதிர்ந்தது. ஏன் தெரியுமா? கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களை துதிக்கும் போது கர்த்தர் அவங்களை விடுதலையாக வந்தார். இன்றைக்கு நீங்க அந்த நாமத்தை சொல்லி உயர்த்துகிற இந்த ஆராதனையில சிறைச்சாலையின் கதவுகள் உடைக்கப்படும். இரும்பு தாழ்பால்கள் துரிக்கப்படும். உங்களை சிறைச்சாலையின் அனுபவத்துக்குள்ள இருந்து கர்த்தர் வெளியில கொண்டு வந்து உங்களை நிமிர்ந்து நிற்க செய்வார். சிறைச்சாலையின் அனுபவம் உங்களை கூடி குறுகி போக வைத்திருக்கலாம். ஆனா அந்த ஆராதனையில சிறைச்சாலையின் அனுபவத்தை கர்த்தர் மாற்றுகிறார். உங்க சிறைச்சாலையின் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறார். இதுவரைக்கும் நான் அடைக்கப்பட்டு இருந்தேன், இனி நீ அடைக்கப்பட்டு போவதில்லை. நீ வனாந்திர திறந்த வழிகளுக்குள்ள இனி நீ சுதந்திரமாய் சுற்றி வர முடியும்னு கர்த்தர் நல்ல ஓப்பன் டோர்ஸ் உங்களுக்கு ஏற்படுத்துறாரு. நல்ல ஆண்டோட நாமத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, என் சங்கிலிகள் எல்லாம் உடைக்கப்படணும். எந்த ஆண்டவரே தாழ்பால்களுக்கு நான் பூட்டப்பட்டு இருக்கிறேனோ, எந்த இடத்துல நான் லாக் ஆகி இருக்கிறேனோ, ஆண்டவரே அந்த தாழ்பால்கள் உடைக்கப்படுவதாக, எல்லா சங்கிலிகளும் அறுக்கப்படுவதாக. இப்பொழுதே அந்த அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு கேளுங்களேன். கர்த்தரதை மாற்ற போதுமானவர். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உயரும். நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இயேசுவே நாமமே உயரணும். அல்லேலூயா. நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம்
அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்தி ஆண்டவரே, இந்த நிறைவான தெய்வம் ஆண்டவரே வாழ்க்கையில் வரணும்னு கேளுங்க பார்ப்போம். ஒருவேளை சில நேரங்களில் ஆண்டவரை நம்ம அந்த கனெக்டை விட்டு ஒருவேளை விலகி போயிருக்கிறோம்னா, இல்லை ஆண்டவரோடு இருக்கிறதான அந்த ஐக்கியம், அந்த உறவும் நமக்கு அப்படியே ஒரு தித்திப்பான அனுபவமாக இல்லாமல் திகட்டி போய்கிட்டே வருதா வர நாட்களில், ஆண்டவர்கிட்ட இன்னும் ஒரு விஷயம், ஆண்டவரே நீங்கள் வந்து என் சூழ்நிலையை மாற்றுங்க. சில நேரங்களில் நம்ம சுற்றி இருக்க சூழ்நிலை நிமித்தமாய் சோர்ந்து போய் கர்த்தரோடு செலவு பண்ணுகிற நேரம் குறைவாக இருந்திருக்கும். திஸ் இஸ் த ரைட் டைம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் வந்து என் குறைவுகளை எல்லாம் மாற்றுங்க. குறைவுகளை சரி பண்ண அவரால் தான் முடியும். யார் உருவாக்கினாரோ அவருக்கு தெரியும் எந்த பகுதியை சரிப்படுத்தணும்னு. ஆமென். கர்த்தர் இந்த நாளில் இந்த நிறைவான ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது உங்கள் குறைவுகளை மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். நல்லா விட்டு கொடுத்து ஆவியில் நிறைஞ்சு சொல்லுங்க. ஆமென். உங்கள் ஆத்மா கர்த்தரை துதிக்கணும். உங்கள் ஸ்பிரிட் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே என் குறைவுகள் மாறணும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. வெல்கம் பண்றேன். என் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கணும். கேளுங்க பார்ப்போம். வாயை திறந்து நீங்க தான் கேட்கணும். உங்களுடைய குறைவுகளை சரி பண்ணுவதற்கு இது நல்ல ஒரு டைம். நல்லா விட்டு கொடுத்து உங்க குறைவுகளை ஆண்டவர் இதெல்லாம் நான் சரியில்லாமல் இருக்கிறேன், நான் உணர்த்தப்படுகிறேன். ஆண்டவர் இந்த பகுதியில் என் வாழ்க்கை சரிப்படுத்தப்படணும்னு நான் விரும்புகிறேன். உங்களோடு நான் நேரம் செலவு பண்ணுறேன். ஆண்டவரே அந்த பகுதிகளை அப்பா நான் சரிப்படுத்தணும்னு விரும்புகிறேன்னா அப்படியே ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுங்க பார்ப்போம். அப்புறம் உங்களை லீட் பண்ண போதுமானவர். அப்படியே ஆண்டோட கரங்களில் விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. நீங்க வந்தா என் சூழ்நிலை மாறணும்னு விசுவாசிக்கிறவங்க, நீங்க வந்தீங்கன்னா எனக்கு அது போதும், என் சூழ்நிலையை மாற்ற நீர் போதுமானவர்னு சொல்றவங்க நல்லா கையை வைத்தி வாயை திறந்து அப்படி இப்போ நீங்கள் சொல்ல போறீங்க. என்ன தெரியுமா? ஆண்டவரே நீங்க போதும், என் சூழ்நிலையை மாற்றுவதற்கு எனக்கு வேறு யாரும் தேவையில்லை. ஆண்டவரே நம்பினோர் கைவிடலாம். ஆமென். திக்கற்ற சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வரலாம். திக்கற்றவர்களுக்கு கர்த்தர் தான் துணை. அவன் நல்லா ரெண்டு கையை உயர்த்தி அவன் கண்களை மூடி யாரையும் பார்க்காம ஒரு சில நிமிடங்கள் ஆராதனை முடிக்க போகிறோம். அவன் இந்த சான்ஸை இப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த இந்த வாய்ப்பு நமக்கு எத்தனை நாள் கழிச்சு கிடைக்கும்னு தெரியாது. ஆண்டவர் இதெல்லாம் நீங்க சுற்றி காட்டுகிறீங்களோ, என் வாழ்க்கையில் இதெல்லாம் வறண்ட பகுதிகளா இருக்குதோ, ஆண்டவரை இவையெல்லாம் மீண்டும் ஆண்டவரே துளிர் எடுத்து ஆண்டவரை வெளியில வரணும். எதெல்லாம் மண்ணுக்குள்ள புதஞ்சு போய் ஆண்டவரே இதெல்லாம் என் வாழ்க்கையில வறண்டு போய் கிடக்குதா, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிறதான ஆண்டவரே சில ஆசைகள், ஆண்டவரே சில விருப்பங்கள் ஆண்டவரே புதஞ்சு போய் மண்ணோட மண் இருக்குதா, கர்த்தருடைய நீரூற்று உங்க வாழ்க்கையில படும் பொழுது உங்க முளைகளை கர்த்தர் விதைக்க பண்ணுவார். அது துளிர் விட்டு மேல எழும்பும். கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு அப்படி சொல்லுங்க. ஆண்டவரே என் வறண்ட நிலங்கள்ல கர்த்தருடைய நீரூற்று பாய்ந்து வரணும்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே வறண்ட பகுதிகளில் ஆண்டவர் எதிர்பார்த்து என்னுடைய விதையே காஞ்சு போச்சு ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு விதையே காஞ்சு போச்சு. ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் வரும்போது சூழ்நிலைகளை மீண்டுமாய் மாற்ற போதுமானவர், மீண்டுமாய் உன்னை கட்ட போதுமானவர். நல்லா விட்டு கொடுத்து ஆண்டவரை துதிச்சு கேளுங்க. ஆண்டவரே என்னுடைய வறண்ட நிலங்கள்லாம் வயல்வெளியா மாறணும், என் வறண்டதான அனுபவங்கள் வயல்வெளியாய் மாறணும். கர்த்தர் இப்போ இந்த ஆராதனையில அதை மாற்றுவீராக. இப்போ இந்த ஆராதனையில அந்த மாற்றத்தை எனக்குள்ள கொண்டு வருவீராக சொல்லுங்க. தனமா லகுதரமா நீதன மனகல கந்தன மேரி காந்தனமா மேரோ தனமா சகதனமா. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததோ சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததோ சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே
நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. சின்ன குழந்தை அப்பா கிட்ட கையை தூக்கி, அப்பா 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 எனக்கு நீங்க தான் வேணும், நீங்க தான் போதும், என்னை தூக்கிட்டு போங்க. ஆமென். அந்த அனுபவம், அந்த பிள்ளை முதிர் வயது வந்ததுக்கு அப்புறம் அது கிடைக்காது. அவன் முதிர் வயது வந்ததுக்கு அப்புறம் அந்த தகப்பனால தூக்க முடியாது. ஆனாலும் அந்த குழந்தை எத்தனை வயசானாலும் அந்த தகப்பனுடைய காலை சுத்தி தான் வரும். 70 வயசுக்கு அப்பா ஆயிடுச்சு, ஆனா பையன் 40-50 வயசுல இருக்கிறான்னா கூட தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறதான ஒரு அனுபவம் இருக்கு. பாத்தீங்களா? அந்த ஸ்வீட் மெமரி லைஃப்ல எப்பவும் கிடைக்காது. அது போலதான் கையை தூக்கி நான் அப்பா கிட்ட அப்பா அப்பா அப்பான்னு கேட்கிற எல்லா சத்தத்தையும் அவர் கேட்டு, என் வறண்ட சூழ்நிலைகளை மாற்ற போதுமானவர்னு சொல்றவங்க, உங்க கண்ணீரை கண்டிருக்கிறாரு விசுவாசிக்கிறவங்க, ஒரே ஒரு விஷயம் இறுதியாய் கையை உயர்த்தி, ஆண்டவரே உங்க நாமம் தான் உயர்த்தப்படுது, ஆண்டவரே நீர் தான் உயர்த்தப்படுறீங்க, ஆண்டவரே நீங்க எனக்குள்ள வாங்க, ஆண்டவரே சின்ன குழந்தை அழுகிறது போல நான் கேட்கிறேன், ஆண்டவரே அப்பா நீங்க வந்தா என் சூழ்நிலை மாறும் நான் விசுவாசிக்கிறேன், நீங்க வந்தா என் வாழ்க்கை மாறும் நான் நம்புறேன், நீங்க வந்தீங்கன்னா என் ஃபெயிலியர்ஸ்ல ஒரு சேஞ்ச் இருக்கும் நான் நம்புறேன்னு சொல்றேன். எல்லா கையை உயர்த்தி, நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே, நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நல்லா ரெண்டு கையை தட்டி, நல்லா ரெண்டு கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்லா ரெண்டு கையை தட்டி என் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு நன்றின்னு சொல்லுங்க பாப்போம். ஹalleluya ஹalleluya. நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, நிறைவான ஆவியானவரே, நிறைவானது வரும் பொழுது குறைவுகள் ஒழிந்து போகுமே நாதா. இந்த வருஷத்தினுடைய 2வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த 1ஆம் தேதியில் அப்பா இந்த திருவிருந்து ஆராதனையோடு தேவ திரு சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். இந்த புதிய மாதம் எங்களுக்கு ஒரு பிளஸட் மந்தாக இருக்கணும் ஆண்டவரே. எதிர்பார்க்கிற நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்களை கரங்களிலே பெற்றுக்கொள்கிற ஒரு மாதமாக இருக்கணும். அப்பா உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அவர் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் ஐயா, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீர். ஆராதனை வேளையில் எங்கள் நடுவில் உலாவினீர் ஐயா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். 7 பொன் குத்து விளக்குகள் நடுவில் நிலையங்கி தரித்தவராய், பொற்கச்சை அணிந்தவராய், ஆண்டவரே 7 நட்சத்திரங்களை கரங்களில் ஏந்தினவராய் எங்கள் நடுவில் உலாவினீரே. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை அனுபவிக்க அனுக்கிரகம் பண்ணினீரே. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற எல்லா ஜெபங்களுக்கும் எங்கள் ஆண்டவருடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கிறது என்று சொன்னீரே. என் கண்களும் ஆண்டவரே என்னால் இங்கே இருக்கும் என்று சொன்னீரே நாதா. எங்கள் மேல கண்ணோக்கமாக இருந்து ஆண்டவரே எங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுகிற இந்த நல்ல ஆண்டிற்காக உமக்கு நாங்கள் கோடாகோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்களை ஆண்டவரே நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற இந்த நல்ல மாதத்துக்காக நாங்கள் உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் இந்த மந்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு மணி நேரங்கள், நொடி பொழுதுகள் எல்லாவற்றையும், காலங்களையும் ஆண்டவரே சமயங்களையும் மாற்றுகிற ஆண்டவரே, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற, பாதைகளை நெய்யாய் பொழிய பண்ணுகிற ஆண்டவருடைய ஆணிகள் பாய்ந்த அன்பு கரங்களிலே ஒப்புவித்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஐயா. விசேஷமாக 10th 12th எழுதுகிற எங்கள் பிள்ளைகளை எல்லாம் உடைய கரத்தில் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க ராஜா, ஞானிகளுக்கு ஞானத்தை, அறிவாளிகளுக்கு அறிவை கொடுக்கிறவர். எங்கள் ஆலயத்துக்குள் இருக்கிற எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே அந்த ஆயத்தப்படுகிற நிலைமைக்கு
நல்ல கான்சன்ட்ரேஷனை ஆண்டவரே, நல்ல அனுகூலமான சூழ்நிலைமைகளை எல்லாம் தந்து எங்கள் பிள்ளைகள் இந்த நல்ல நாட்களை பயன்படுத்தி கொள்ள ஹார்ட் ஒர்க் பண்ண ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ண இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். திருவிருந்து ஆராதனைக்கு நீர் எங்கள் எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும், எங்கள் ஆராதனைகளை பொறுப்படுத்தி நடத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்ல